எம் கோடி அற்புதரே. கிறிஸ்தவ வாழ்வின் இனிமை எம் பாதுகாவலரே. பதுவை நகரின் பெருமை எம் கோடி அற்புதரே. கிறிஸ்தவ வாழ்வின் இனிமை எம் பாதுகாவலரே. கொண்டாடுவோம், பண்பாடுவோம், போற்றி புகழ்ந்திடுவோம். கொண்டாடுவோம், பண்பாடுவோம், போற்றி புகழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நமக்கு தந்த மாபெரும் பரிசான கோடி அற்புத
மக்களுக்காக ஓடோடி பணி செய்தவர். குறிப்பாக எப்போதெல்லாம் தேவைகள் எழும்புகின்றதோ அப்போதெல்லாம் கடவுளிடம் பரிந்து பேசி அற்புதங்களை செய்யக்கூடிய கோடி அற்புதர் என்கின்ற பெயரை பெற்றவருடைய விழாவினை கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே நாம் இந்த உலகுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பல்வேறு மக்களை மகிழ்வோடு வாழச் செய்த நமது புனிதர் இன்று இந்த உலகு சந்தித்து கொண்டிருக்கின்ற துயரத்திலிருந்து முழுமையான மகிழ்வை பெற வேண்டும் என்றும், இந்த பெருந்தொற்றின் பீடிப்பிலிருந்து இந்த உலகினை ஆண்டவர் காத்திட வேண்டும் என்றும், இன்னும் குறிப்பாக நம்முடைய கிளை பங்கு சமூகத்திலும் நம்மை சுற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வையும் ஆண்டவர் நமது புனிதர் வழியாக ஆசீர்வதித்து எந்த விதமான பிணிகளும் இல்லாமல், நோய் தொற்றும் இல்லாமல் காத்திட வேண்டும் என்றும், இன்னும் குறிப்பாக மருத்துவமனைகளிலே சிகிச்சைகள் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நமது புனிதருடைய பரிந்துரையால் காத்து பராமரிக்க வேண்டுமென்று இந்த பலியை நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்த அனைவருக்காகவும் இணைந்து இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் பெயராலும் பாவங்கள் செய்து என் பாவமே ஆகியான எப்பொழுதும் கல்யாணம் பாடுதல் இளைஞர்களே சமய சோதனைகளை எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நிலை வாழ்வு நோக்கி நம்மை வழிநடத்தி செல்வாராக.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறியை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். 17ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொம்புகளில் இருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாண்டிய பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்றி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறழாமையும் எடுத்துரைப்பது நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. நேர்மையாளர் பேரிச்சி மரமென செழித்தோங்குவர். லெபனானின் கேதுரு மரமென தழைத்து வளர்வர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டு நம் கடவுளின் கோவில் குற்றங்களில் செழித்தோங்குவர். பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர். என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மை உள்ளவர். அவரே என் பாறை. அவரிடம் அநீதி ஏதும் இல்லை என்று அறிவிப்பர். பல்லவி. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. உன்னதரே நன்று. உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று. இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் எழுதும் வாசகம். அதிகாரம் 5 இறை
இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமை கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 4 இறைவார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலேயே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்கள் கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருடைய விழா வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். 1195 ஆண்டு லிஸ்பனிலே நமது புனிதர் பிறந்தார். ஒரு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலே பிறந்தவர். ஒரு பக்தியுள்ள பெற்றோருக்கு இவர் குழந்தையாக பிறந்தார். எனவே
நாம் கொண்டாடுகின்ற நமது புனிதர் அந்தோணியார் சிறு பருவம் முதலே குடும்பத்திலே ஒரு வளமையான வாழ்க்கையும் இன்னும் ஆன்மீக நிலையிலே ஒரு மகிழ்ச்சியான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையும் பெற்றிருந்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டதை போன்று இவ்வாறு ஒரு விதை உழைத்து வளர்கிறதோ அதுபோன்று இவருடைய குழந்தை பருவத்திலே கிடைத்த ஒவ்வொரு அனுபவங்களும், அது ஒருவேளை பொருளாதார அனுபவமாக இருக்கலாம், அல்லது அவருக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவமாக இருக்கலாம், இவை ஒவ்வொன்றும் நாளுக்கு நாள் வளர துவங்குகின்றது. நமது புனிதர் கோடி அற்புதர் என்று புகழப்படுகிறார். பல்வேறு அடைமொழிகள் இவருக்கு கொடுக்கப்படுகின்றன. நன்னாக்கு அழியாதவர், மீன்களுக்கு போதித்தவர், பேய்களை விரட்டி ஓட்டுபவர் என்றெல்லாம் பல பெயர்கள் நமது புனிதருக்கு அவருடைய பெயருக்கு பின்னாலே அவருக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இந்த புனிதரே தன்னுடைய வாழ்விலே தனக்காகவே மிக அதிகமான புதுமைகளை பெற்றிருக்கிறார் என்பதையும் நாம் மறக்க முடியாது. குறிப்பாக இவர் வாழ்ந்த இடத்திலே பதுவை நகரிலே எஸ்ஸலினா என்கின்ற ஒரு அரசனுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்தது. இந்த எஸ்ஸலினா அந்த மக்கள் அனைவரையுமே துன்பப்படுத்துகின்றார். மக்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து இந்த அந்தோணியாரை நோக்கி ஜெபிக்கின்றார்கள். எப்போது இந்த கொடுங்கோலன் அரசனுடைய ஆட்சி நிறைவு பெறும், அல்லது எப்போது நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இந்த புனிதரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த இந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கின்றது. இந்த அரசனுடைய துன்பத்திலிருந்து இவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஆகவே இதை நாம் கொண்டாட வேண்டும். நமக்கு இந்த ஒரு விடுதலையை பெற்றுத்தந்த புனிதரை நினைவு கூர்ந்து அவருக்கு நாம் நன்றி கடன் பெற்றிருக்கின்றோம், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லோரும் கூடுகிறார்கள், பேராயர்களோடு சந்திக்கின்றார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சியான விடுதலையை நாம் சிறப்பிக்க ஒரு பெரிய ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலய பணியை துவங்குகிறார்கள். அங்கே அழகான கலை நயத்தோடு ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறது. தங்களுக்கு இந்த விடுதலையை பெற்று தந்த கடவுளிடம் தொடர்ந்து பரிந்து பேசிய புனித அந்தோணியாருக்கு ஒரு அழகான இடம் அமைத்து அவருடைய புனித உடலை அந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களும் ஒன்றிணைந்து ஆயர்கள் பேராயரோடு இணைந்து அவரை அடக்கம் செய்திருந்த கல்லறை தோட்டத்திற்கு செல்லுகின்றார்கள். அந்த பழைய கல்லறையிலிருந்து அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு அல்லது எலும்புகள் இருக்கின்ற அதை எடுத்துக்கொண்டு அந்த புதிய கல்லறையாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பேராலயத்தினுடைய ஒரு மைய பகுதியிலே வைப்பதற்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த கலை கற்கள் நிறைந்த ஒரு இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் பவனியாக செல்லுகின்றார்கள். எல்லோருக்கும் மிகுந்த பேராகும். எப்படி நம்முடைய புனிதருடைய உடல் இருக்க போகின்றது அல்லது எலும்புகள் எப்படி இருக்க போகிறது என்ற ஆர்வத்தோடு அவர்கள் காத்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சி கண்ணீரோடு அவர்கள் பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். கல்லறையானது திறக்கப்படுகின்றது. பேராயர் மகிழ்ச்சி பெருக்கோடு புனிதருடைய அந்த எலும்புகளை, மீதம் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை பார்ப்பதற்காக உள்ளே நுழைந்து பார்க்கின்றார். எலும்புகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. ஆனால் மிக அதிர்ச்சி நிறைந்த ஒரு காட்சி என்னவென்றால், இந்த எலும்புகளுக்கு இடையே செந்நிறமாக ஒரு பகுதி இருக்கிறது. என்ன என்று பார்க்கிற வேளையிலே நம்முடைய புனிதருடைய நாவு அழியாமல் அந்த எலும்புகள் மத்தியிலே இருந்ததை பார்க்க முடிகின்றது. ஓ என்று கண்ணீரோடு கதறி அழுகின்றார். இந்த அதிர்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான செயலை பார்த்த இந்த பேராயர் அழுவதைக் கண்ட மக்கள் எல்லோரும் இன்னும் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு அவர்களுடைய கண்களும் கலங்குகின்றன. அன்பிற்குரியவர்களை, தன்னுடைய வாழ்நாளெல்லாம் பல்வேறு புதுமைகளை செய்த புனித அந்தோணியாருடைய வாழ்விலே நடந்த கடவுள் அவருடைய வாழ்விலே கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், அவருடைய நாவு அழியாமல் காக்கப்பட்டது. எதற்காக இந்த புனிதருடைய நாவு அழியாமல் காக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஜபித்த
எப்போதெல்லாம் மக்கள் தேவைகளோடு குரல் எழுப்பினார்களோ அந்த வேளையிலெல்லாம் ஓடோடி சென்று அந்த மக்களுடைய சார்பாக குரல் எழுப்பிய அந்த நாவு அழியாமல் காக்கப்பட்டது. எப்போதெல்லாம் மக்கள் துயரத்தால் கஷ்டப்பட்டார்களோ அப்போதெல்லாம் கடவுளை நோக்கி முழந்தாள் படியிட்டு ஜெபித்த இந்த புனிதருடைய நாவு அங்கே காக்கப்பட்டது. எப்போதெல்லாம் தான் வாழ்ந்த துறவற சபையிலே பல்வேறு இகழ்ச்சியையும் பல்வேறு விதமான அவமானங்களையும் சந்தித்த வேளையிலே கடவுளை நோக்கி, ஆண்டவரே இவர்களை மன்னித்துக் கொள்ளும், இவர்களுக்காக நான் பலி நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி ஜெபித்த அவருடைய அந்த நாவு அழியாமல் காக்கப்பட்டது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதருடைய இந்த நாவு அழியாமல் காக்கப்பெற்று கோடி அற்புதர் என்கின்ற ஒரு புகழாரத்தை இவர் பெற்றிருக்கின்றார் என்றால் தன்னுடைய நாவினால் நன்மை செய்தவர் நம்முடைய புனிதர். இன்னும் குறிப்பாக நம்முடைய புனிதரை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே அவர் இழந்து போனதை தேடி மீட்டுக் கொடுப்பவர். குறிப்பாக நம்முடைய வீடுகளில் எல்லாம் ஒரு பொருள் காணாமல் போய்விட்டது என்றால் உடனடியாக அந்தோணியாரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அந்தோணியாரை, இந்த பொருளை நீர் காட்டி தந்து விட்டீர் என்றால் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன், அல்லது அதற்கேற்ற ஒரு பரிகாரத்தை நான் மேற்கொள்வேன் என்று நாம் பல நேரங்களிலே நம்முடைய புனிதரை நோக்கி ஜெபிப்போம். உண்மையிலேயே நம்முடைய புனிதர் காணாமல் போன பொருள்களை தேடி தருபவர் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. ஆனால் இதை கடந்து அவர் காணாமல் போன பொருள்களை மட்டுமல்ல, காணாமல் போன வாழ்வை தேடி தருபவர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவர் தன்னுடைய இந்த குருத்துவ வாழ்விலே ஒரு கட்டத்திலே குரு மாணவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அந்த உருவாக்க பயிற்சியிலே அவர் இங்கே பொறுப்பாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கிருந்த குரு மாணவர்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார். அந்த வேளையிலே நம்முடைய புனிதரிடம் இருந்த ஒரு பொக்கிஷம் என்னவென்றால் அவருடைய திருப்பாடல் புத்தகம். இந்த திருப்பாடல் புத்தகம் என்று சொல்லுகின்ற வேளையிலே கைகளால் எழுதப்பட்ட அந்த கை பிரதி அவருடைய பொக்கிஷமாக இருந்தது. மிக அதிகமாக போதிப்பவர், மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பவர். எனவே அந்த பிரதியை, கை பிரதியை, திருப்பாடல் புத்தகத்தை அவர் தன்னுடைய ஒரு வாழ்வினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கமாக வைத்திருந்தார். அப்போது அங்கிருந்த ஒரு குருமானவன் அந்த குருமடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றான். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த குருமடம் பிடிக்கவில்லை. அவர் வெளியே சென்று விடலாம் என்று நினைத்தவன் வெளியே சென்றதும் எப்படி வாழ்வது என்று நினைத்து கொண்டு இந்த திருப்பாடல் கைப்பிரதியை எடுத்து சென்றோம் என்றால் இதை விற்றால் மிக அதிகமாக பணம் கிடைக்கும் என்று அவன் நினைக்கின்றான். உடனே அவன் அந்த குருமடத்தை விட்டு செல்லுகின்ற வேளையிலே அந்த திருப்பாடல் புத்தகத்தை அந்தோணியாரிடமிருந்து திருடி சென்று விடுகின்றான். அந்தோணியாருக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. தன்னுடைய தான் அதிகமாக நேசித்த அல்லது தன்னுடைய இந்த நற்செய்தி பணிக்கு மிகவும் அதிகமாக துணை நின்ற அந்த திருப்பாடல் புத்தகம் திருடப்பட்டு விட்டதே என்று கண்ணீர் விட்டு அழுகின்றார். மீண்டும் அந்த திருப்பாடல் புத்தகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று கடவுளிடம் ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களை, சில நாட்கள் கழித்து அந்த குருமானவன் மீண்டும் திரும்பி வருகின்றார். தன்னுடைய இயலாமை அந்தோணியாரிடம் எடுத்துச் சொல்லுகின்றார். எதற்காக தான் வெளியே சென்றேன், எத்தகைய ஒரு இழப்பை நான் மேற்கொண்டேன், ஆனால் மீண்டும் இந்த குருமடத்தில் சேர வேண்டும் என்று விரும்புகின்றேன். என்னுடைய பழைய வாழ்வை நான் விடுத்து ஒரு புதிய மனிதனாக இந்த குருமடத்தில் சேர விரும்புகின்றேன் என்று சொல்லி அவருடைய அந்த திருப்பாடல் புத்தகத்தையும் அவருடைய கரங்களிலே கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவருடைய திருப்பாடல் புத்தகம் கிடைத்தது மட்டுமல்லாமல் ஒரு குரு மாணவன் அந்த தன்னுடைய பழைய வாழ்வை கடந்து புதிய வாழ்வுக்கு மீண்டும் அந்த குருத்துவ பயிற்சியிலே இணைந்து குருவானவராக மாறி புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டார். ஆகவே இழந்து போன பொருட்களை மட்டுமல்ல, இழந்து போன மனிதர்களையும் இழந்து போன உறவுகளையும் புதுப்பிப்பவரும் நம்முடைய புனிதராக இருக்கின்றார். இவருடைய இந்த விழாவினை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நாம் எல்லோரும் இவரிடம் சிறப்பான விதத்தில் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். என்ன பண்புகளை இவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம்? அடிப்படையான ஒரு நல்ல பண்பு என்னவென்றால்
என்றால் நல்ல விதைகளாக நாம் வளர வேண்டும். எவ்வாறு அந்தோணியாருடைய பெற்றோர் தங்களுடைய குழந்தை புனித அந்தோணியாரை எந்த அளவிற்கு ஒரு விளைநிலமாக தங்களை உருவாக்கி இந்த அந்தோணியார் என்கின்ற விதையை வளரச் செய்தார்களோ, அதுபோன்று நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோரும் நல்ல விளைநிலங்களாக மாற வேண்டும். நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கின்றவர்களாக, வாழ்வுக்கான நல்ல சிந்தனைகளை தங்களுடைய வாழ்வால் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக மாறுகிற வேளையிலே உண்மையிலே நம்முடைய பிள்ளைகள் நல்ல விதைகளாக இந்த சமூகத்திலே பயன் கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இரண்டாவதாக, நம்முடைய புனிதருடைய உடலில் அழியாமல் காக்க பெற்ற பகுதி அவருடைய நாவு. காரணம், அவர் நல்லதை பேசிக் கொண்டிருந்தார், இறைவார்த்தையை பேசிக் கொண்டிருந்தார், எல்லோருக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆகவே நம்முடைய நாவுகள் புனிதமாக நம்முடைய புனிதரை போன்று மாற வேண்டும் என்றால் நல்லதை பேசுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். குறை பேசக்கூடிய மனநிலையை தவிர்த்து நல்லதை பேசுபவர்களாக, பிறருடைய வாழ்வுக்கு உரமூட்டுகின்ற செய்தியை சொல்பவர்களாக, இறை வார்த்தையை பேசுபவர்களாக, பிறருக்காக ஜெபிக்கின்ற நாவாக நம்முடைய நாவு இருக்கிற வேளையிலே நிச்சயமாக நம்முடைய நாவு நம்முடைய புனிதரை போன்று அழியாத நாவுகளாக மாற முடியும். இறுதியாக, நம்முடைய புனிதர் இழந்து போனதை திரும்ப கொடுப்பவராக இருக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்வு பல தருணங்களிலே இழந்து போன நிலையில் இருக்கிறது. இன்று இந்த கொரோனா பெருந்தொற்றால் நம்முடைய நம்பிக்கை பல நேரங்களில் இழந்து போன நிலையில் இருக்கிறது. நம்முடைய உறவுகளை நாம் இழந்திருக்கிறோம். இந்த உறவுகளை இழந்ததனால் ஏற்பட்ட வலிகளும் காயங்களும் நிச்சயமாக நம்முடைய அன்றாட வாழ்வை உழைத்து கொண்டு தடை செய்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே இழந்து போன நிலையிலே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு புதுமை பெற வேண்டும், புது பொலிவு பெற வேண்டும். நிச்சயமாக இந்த இழந்து போனதை மீட்டுக் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய புனிதராக இருக்கின்றார். ஒருவேளை இழந்து போன நம்முடைய ஜெப வாழ்வை மீட்டுக் கொடுப்பவராக இந்த புனிதர் இருக்கின்றார். இழந்து போன நல்ல பண்புகளை, நம்முடைய வாழ்வின் ஒரு கட்டத்திலே நாம் கொண்டிருந்த நல்ல பண்புகளை நாம் இழந்திருக்கலாம், அவைகளை மீட்டு தருபவராக நம்முடைய புனிதர் இருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு துன்பங்களாலும் வலிகளாலும் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கலாம். அந்த நம்பிக்கையை மீண்டும் புதுப்பிப்பவராக நமது புனிதர் இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய புனிதரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அவருடைய பரிந்துரை தொடர்ந்து நம்முடைய பங்கு சமூகத்திற்கு, நம்முடைய கிளை பங்கு சமூகத்திற்கு, அவரை நோக்கி மன்றாடுகின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த உலகெங்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே நல்ல நிலங்களாக நாம் மாறி நல்ல விதைகள் வளர்வதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். நம்முடைய நாவு அழியாமல் காக்கும் பொருட்டு நம்முடைய நாவை நல்ல வார்த்தைகளாலும், இறை வார்த்தையை பற்றி பேசுவதாலும், பிறருக்காக ஜெபிக்கின்ற நாவாக மாற்றுவதாலும், புனிதமுள்ள நாவாக நாம் நம்முடைய நாவை மாற்றுவோம். இழந்து போனதை மீட்கின்ற புனித அந்தோணியா நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு இழப்புகளையும், இழந்து போன அனுபவங்களையும், இழந்து போன நல்ல வாழ்வையும் மீண்டும் தந்து கடவுளுடைய பாதையிலே நம்மை பயணிக்க தொடர்ந்து அவர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த பலியிலே நற்கருணை ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமென். நாம் நமது நம்பிக்கையை பாடலாக பாடுவோம். Thank you.
சபை உரைப்பதை நம்புகிறே. புனிதர்கள் உறவை நம்புகிறே. உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதிகளே நம்புகிறே. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி நமது புனிதர் வழியாக நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்தவரே எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது அரவணைப்பில் நல்ல உடல்உள்ள நலத்துடன் வாழவும், இறை மக்களை நல்வழியில் வழிநடத்த தேவையான இறை ஞானத்தையும் உடனிருப்பையும் கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வு அளிப்பவரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை தட்டி கழிக்காமல் மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தி மக்களின் சமூக, பொருளாதார, சுகாதார வாழ்வு உயர நல்ல திட்டங்களை உமது விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி அமைத்திடவும், அன்பான சமூகத்தை உருவாக்கவும் தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிப்பவரே எம் இறைவா, இக்காலத்தில் கொடிய தொற்று நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், வேலை வாய்ப்பை இழந்து பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவோர், தேவையில் உழல்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து உமது உடல் இருப்பையும் ஆறுதலையும் கொடுத்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த எம் இறைவா, எம் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் விழாவினை கொண்டாடும் இந்நாளில் எம் பங்கில் வாழும் விழுந்தேமரம் மற்றும் பாதாளத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உம் பாதம் வைக்கின்றோம். அவர்கள் அனைவரும் நல்வாழ்வு வாழவும் பொருளாதாரத்தை உயர்த்திடவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் உள்ளூரிலும் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான ஆற்றலையும் நல்ல உடல்நல சுகத்தையும் நல்ல இயற்கை சூழலையும் வேலை வாய்ப்பையும் கொடுத்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் இறைவனிடம் நாம் எடுத்துச் சொல்வோம். நம்முடைய ஜெப உதவியை கேட்டிருக்கிற அனைவருக்காகவும் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். யார் யாருக்காகவெல்லாம் நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிக்க விரும்புகிறோமோ அனைவரையும் இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து மன்றாடுவோம். உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக கொரோனா பெருந்தொற்றினால் பல்வேறு சிரமங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், மருத்துவமனைகளில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பங்கு, கிளை பங்கு சமூகத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும், குறிப்பாக வெளியூர் வெளிநாடுகளிலே பணிகளுக்காக கல்விக்காக சென்றிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நமது புனிதர் அந்தோணியார் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடும். எங்களெல்லாம் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, பல்வேறு வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் பாதத்திலே நாங்கள் தந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இவைகளெல்லாம் எங்களுக்கு தேவை என்பதை நீர் அறிகின்றீரோ. அனைத்தையும் தந்து ஆசீர்வதித்தரணும். சிறப்பான விதத்திலே எங்களுடைய பங்கு, கிளை பங்கு சமூக இறை மக்களை கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தரணும். இன்னும் எங்களுடைய பகுதியிலே வாழக்கூடிய அனைத்து சபை சமயத்தைச் சேர்ந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து காத்தரணும். ஆண்டவரே, அச்ச உணர்வுகளோடு
நம்பிக்கை இழந்த நிலையிலும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த பெருந்தொற்றிலிருந்து முழுமையான சுகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நாங்கள் நலமோடு வாழ்வதற்கான அருளை ஆசிரை நீரை தந்து எங்களோடு இருந்து வழிநடத்தும். எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதியும். குடும்பங்களுக்காக உழைப்பவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தருளும். நல்ல உடல் நலன்களை தந்தருளும். ஆண்டவரே, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தருளும். குடும்பங்களிலே நல்ல உடல் நலன்களோடு வாழ்வதற்கான அருளை தந்தருளும். எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் பிடிகளிலிருந்தும் காத்தருளும். குழந்தை செல்வங்கள், படிக்கிற மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள், பெரியவர்கள், முதிர்ந்த நிலையில் இருப்பவர்கள், படுக்கை நோயாளிகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரங்களால் தாங்கி வழிநடத்தும். குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுத்தருளும். அன்பிலும் ஒற்றுமையிலும் நம்பிக்கையிலும் ஒவ்வொரு குடும்பங்களும் வளர்வதற்கு ஆண்டவருடைய அருள் வழிநடத்துவதாக. அன்பு தெய்வமே, பல்வேறு கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்கள், குறிப்பாக கடன் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருணையால் கண்ணோக்கி தங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்களுடைய குடும்பங்களிலே நல்ல நிலங்களாக புனித அந்தோணியார் நல்ல விதையாக வளர்ந்ததை போன்று நல்ல நிலங்களாக மாறுவதற்கான சூழலை உருவாக்கி தந்தருளும். தங்களுடைய எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்க்கையினால் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வளர்வதற்கான ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்க உடைய இறை ஞானத்தால் அவர்களை தாங்கியருளும். அன்பு தெய்வமே, எங்களுடைய நாவுகளால் நல்லவற்றை நாங்கள் பேசுவதற்கான அருளை தாரும். குறை பேசுகின்ற, விமர்சனம் செய்கின்ற மனநிலைகளிலிருந்து எங்களை மாற்றி நல்லவற்றை எடுத்துரைக்கின்ற, ஊக்கப்படுத்தக்கூடிய நல்ல மனநிலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய அன்றாட வாழ்விலே தேவையில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு தாரும். இந்த வேளையில் எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு வேண்டுதல்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண வரன்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் இந்த பெருந்தொற்று நாட்களிலே பல்வேறு திருமண விழாக்களை, குடும்ப விழாக்களை எளிமையான முறையிலே நடத்துகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். குழந்தை செல்வங்களுக்காக ஜெபிப்பவர்களுடைய கண்ணீரை கண்ணோக்கி ஆண்டவர் தாமே அவர்களுடைய குடும்பங்களிலே நிறைவான அருளால் ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரை காத்து உம்முடைய இறை அருளின் நிழலிலே வழிநடத்து. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, புனித அந்தோணியாருடைய விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக உமக்களித்து உம்மை எந்நாளும் புகழ்ந்தேத்த செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் பெறுகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அவரது சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெறுகின்றோம். அவரது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றீர். இதனால் அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிலையான பரிந்துரையாளராக இருந்து காக்கின்றார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய வெண்கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்
உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்பு சாமிலா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவா, இந்த பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற எங்களுடைய வேண்டுதல்களை கனிவோடு கேட்டருளும். நம்முடைய பங்கு கிளைப்பங்கு சமூகத்தில் அனைத்து குடும்பங்களையும், இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், உலகெங்கும் வாழக்கூடிய அனைவரையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதித்து கரம் பிடித்து காத்தருளும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களின் மண்ணின் மறைசாட்சியாளர் தேவசகாயம், எங்கள் பாதுகாவலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற கோடி அற்புதரான புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு நமக்கு போதித்தவார் இறைவன் விரும்பும் நல்வாழ்வு அமைய மன்றாடுவோம். எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோம்
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகளை பாராமல் எங்கள் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒற்றுமையை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். வாழ்க்கை பதில்
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக அனைத்தையும் கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாருடைய விழாவில் நாங்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பிலே செயல்படுத்த அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருடைய விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அவருடைய பரிந்து பேசு தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களுக்காக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து அவருடைய வழிகாட்டுதலில் நாம் எல்லோரும் வாழ்வோம். இந்த கொரோனா பெருந்தொற்றில் நாம் சமூக இடைவெளியை கடைபிடித்து பாதுகாப்போடு நாம் இந்த நோயினை எதிர்கொள்ள அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த திருப்பலிக்கு உதவி செய்த அருள் சகோதரிகளுக்கும் இன்னும் இவற்றை நல்ல முறையிலே ஒளியாக்கம் செய்த தம்பிகள் நியூஜின், பபின், ஜிஜோ இவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இறைவன் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வருவோம். இறைவன் துணை நிற்கின்றார். அருள்தருமாலயமே, புனிதரின் புகழ் சொல்லுதே. கோடி அற்புதராய் அருள் தருபவராய் விழுந்த எவ்வளவு வாழ்கிறார். எங்கள் வாழ்வின் பலமாயுள்ளார். அருள்தருமாலயமே, புனிதரின் புகழ் சொல்லுதே. தென்குமரி எல்லையிலே எம்மோடு வாழ்பவரே, இயேசுவை கரமேந்தி எம்மை காப்பவரே. தென்குமரி எல்லையிலே எம்மோடு வாழ்பவரே, இயேசுவை கரமேந்தி எம்மை காப்பவரே. உம்மை நாடினோம் நலம் பெற்றோம்.
துன்பமன்று வந்தயமை கைவிடாதவரே, ஆறுதலை அழித்தது அருகிருப்பவரே. துன்பமன்று வந்தயமை கைவிடாதவரே, ஆறுதலை அழித்தது அருகிருப்பவரே. எங்கள் வாழ்வெல்லாம் உம்மைப் போல பிறருக்கு பணி செய்ய கரங்கள் பிடித்திடுவார். எம்மில் பேதங்கள் எல்லாம் கொண்டித்து உயர்ந்தோங்க வரங்கள் கொடுத்திடுவார். எம் புனிதரே வாழ்க வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. எம் புனிதரே வாழ்க வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. அருள் தரும் ஆலயமே, புனிதரின் புகழ் சொல்லுவே. கோடி அற்புதரா அருள் தருபவரா, வீடுகளில் வரும் வாழ்விலா, எங்கள் வாழ்வின் பலமாயிலா. எம் புனிதரே வாழ்க வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. எம் புனிதரே வாழ்க வாழ்க, கோடி